வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு தாவேகா திமுக இடையே மிகப்பெரிய வார்த்தை போர். காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குதா? ஒரு பெரிய குண்டை போட்டிருக்காரு கிரீஸ் சோடங்கர் அவர்கள். கிரீஸ் சோடங்கர்னு எப்பவுமே இதுதான் வேலையா? யார் கூட ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே, நிகழ்ச்சியை நம்ம இன்றைக்கி கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள், 103வது பிறந்தநாள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அவருடைய பிறந்தநாளில் அவருடைய நினைவலைகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலைஞர் என்கிற ஒரு ஆளுமை தமிழகத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு மேலே அவர் இருந்தார். 1924 ஜூன் 3 திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோலையில் பிறந்தவர். சாதாரணமாக தான் எல்லா இளைஞர்களும் மாதிரி இது பண்ணார். 10வது வகுப்பு வரைக்கும் படித்து 10வது ஃபெயிலு. அதில் உங்களுக்கு இராணுவத்தில் சேர்றேன்னு வீட்டில் கதை விட்டு, ஏன்னா வீட்டில் திட்டுவாங்கன்னு போய் போகிற மாதிரி கதை விட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா அந்த காலத்தில் இராணுவத்துக்கு போனால் உயிர் விஷயன்றதுனால இன்னொன்று இவர் எடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். உயரம் கம்மி ஆனாலும் வீட்டில் நான் இராணுவத்துக்கு போகிறான்னு நம்பிடுவாங்கட்ட. அப்புறம் கூப்பிட்டு என்னடா அம்மா ஒன்று ஏன்டா அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் உன் இப்போ ஃபெயிலானா நாங்கள் பார்த்துக்குறோங்க. ஆனால் அவர் ஒரு 7வது 8வது படிக்கும்போது முரசொலின்னு கையீடு, அப்புறம் மாணவர் இது நடத்துறது, இந்த இந்தி ஒலிகை அதுன்னு 37லலாம் இந்திய எதிர்ப்பு இது வந்துடுச்சு இல்லை? ஆமாம், தமிழ்நாட்டில். அப்போ அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சுயமாக அவர் தன்னை தயார்படுத்திக்கிற ஏதோ ஒரு வகையில் அவர் அந்த சைடில் அந்த கலை ஆர்வம், அந்த குடும்பமே கொஞ்சம் அந்த மாதிரி கலை குடும்பம்ன்றதுனால அவருக்கு அந்த கூட அதனால் அவர் இல்லை அவர் அந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த கதா கலைச்சப்பெல்லாம் பண்ணுவார். சேம் இதே தான் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுக்கும். இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுக்கும் கலைஞருக்குமே ரொம்ப ஒற்றுமை இருக்கும். இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு கேரளாவுடைய முதல் இடதுசாரி அரசாங்கத்துடைய முதலமைச்சர். அவருடைய குடும்பமும் ஒரு அர்ச்சகர் குடும்பம். அர்ச்சகர்னால் நம்பூதிரிகள், பெரிய பணக்கார குடும்பம். அவர் மெத்த படித்தவர். இடதுசாரி இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ்குள்ளேயே அவர் இடதுசாரி காங்கிரஸ் சோசலிஸ்ட்டும் பிரிவில் அவர் ஜோதிபாசு எல்லாமே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. சுந்தரையா, இங்கே சங்கரையா எல்லாருமே. அவர்கள் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் வெளியில் காங்கிரஸ்லேயே தலைவராக வந்திருக்கார் கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு. அதற்கு பிறகு அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியாக வராங்க. ஒரு தந்தையின் மகனாக இருந்ததுனால இயல்பாகவே அந்த டிஎன்ஏ அவருக்குள்ளே வேலை செஞ்சுருக்குது. அப்போ அவர் அந்த மாதிரி கலைத்துறை பக்கம் இந்த வசனங்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள் இதெல்லாம் படித்து அவர் எழுத்து ஆர்வம், தமிழை அதிகமாக படிக்க ஆரம்பித்து படித்தது 10வது என்றாலும் அவருடைய நாலேஜை பள்ளிக்கு அப்பால் அவர் இம்ப்ரூவ் பண்ணதுடைய விளைவு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் தமிழ்நாட்டில் உருவெடுத்தார். அவருடைய ஆழ்ந்த அறிவுக்கு பின்னாடி யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தாருன்னு சொல்லலாம். WMA படித்த அண்ணாவும் சரி, MA படித்த நாவலர் நெடுஞ்செழியனும் சரி, பேராசிரியர் பட்டம் பெற்ற அன்பழகனும் சரி, அவர்கள் இணையாக இருந்தார். இன்னொரு பக்கம் ஆகச்சிறந்த கவிஞர், சிறந்த மேடை பேச்சாளர், எழுத்தாற்றல் மிக்க கண்ணதாசன், 2 பேர் அவருக்கும் இணையாக இவர் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நாடகங்களுக்கு எழுதுறது அப்படி நகர்ந்து அப்புறம் சினிமா, சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் தான் அவர் பணிபுரிஞ்சு இது பணிபுரிகிறார். நம்ம முன்னாள் முதல்வரோட செல்ஃபி எடுத்து போட்ட இடம்ல அது. நம்ம முன்னாள் முதல்வர் செல்ஃபி எடுத்து போட்ட இடம். அதற்கு பிறகு அவர் இதில் பெரியார்கிட்ட கொண்ட ஈர்ப்பால் சேர்றாரு. அண்ணாவுடைய அறிமுகம்லாம் அப்படி தான் கிடைக்குது. அதற்கு பிறகு திராவிடர் கழகத்தில் இயங்குறாங்க. ப்ளஸ்ஸு இவர் அந்த டைமில் தான் எம்ஜிஆருடைய நட்புகள்லாம் 45களில் அந்த மாதிரி பீரியடில் கிடைக்குது. என்எஸ் கிருஷ்ணன்லாம் கலைஞருக்கு செய்த உதவிகள்லாம் அவர் நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருப்பார், அவ்வளோ எழுதியிருப்பார். அதே மாதிரி எம்ஜிஆருடைய நட்பு, எம்ஜிஆர் செய்த உதவிகள், எம்ஜிஆருக்கு இவர் செய்த உதவிகள், சிவாஜி கணேசனுடைய நட்பு. அந்த காலத்தில் நாடகம் போடுவாங்க ஊராக, அந்த திராவிடர் கழக நாடகங்கள் போடுவாங்க. அதில் கிடைச்ச நட்புகள். 49 கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுடைய வரிசையில் 13வது இடத்துல இவர் இருக்கார். பல பேர் முன்னாடி இருக்காங்க. 13வது இடத்துல இருந்தவர் அவர் முன்னேறி அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்துடைய முதல்வராக வருகின்ற அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அவருடைய சாணக்கியத்தனம், இன்னும் பல்வேறு விஷயங்கள், அரசியல் சூழல் எல்லாம் காரணமாக இருந்தது. குறிப்பாக எம்ஜிஆருடைய நட்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தது.
எம்ஜிஆரை திமுகவுக்குள் அழைத்து வந்தது அவர் அல்ல, அந்த ஒரு சிந்தனையை ஏற்படுத்தினார். ஒருவர் தான் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்தி வச்சு அண்ணா மூலியமாக எம்ஜிஆர் திமுகவுக்குள்ளே வர்றாரு. சிவாஜி கணேசனும் திமுகவில் இருக்கார், பிறகு வெளியே போகிறார். இவர்கள் வந்து நட்பு, பெரிய நட்பு. அதற்கு பிறகு 67 முதலமைச்சர் ஆகிறாரு. 71 எலெக்ஷனு எம்ஜிஆர் இருக்கார், மாபெரும் வெற்றி. அதற்கு பிறகு நண்பரை வெளியேற்றுகின்ற நிலைமை வருது. நான் வெளியேற்றல, மற்றவங்க தான் பண்ணாங்கன்றாரு. ஆனால் முடிவெடுத்தது கலைஞர் தான். அரசியலில் அவர் செய்த மிகப்பெரிய பின்னடைவான ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது இன்று வரை. ஆனாலும் அவருடைய நட்புன்றது தொடர்ந்து இருந்தது. அதற்கு பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார். 77லேருந்து 87 எம்ஜிஆர் மறைவு வரையிலும் திமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. அந்த 10 ஆண்டு காலம். அதற்கு பிறகு அவர் அந்த 89 ஆட்சி பிடித்த காலம் வரை திமுகவை தலைவராக வழிநடத்தியது அவருடைய அந்த அரசியல் சாணக்கியத்தனத்துக்கும் அந்த அரசியல் ஆழ்ந்த அறிவுக்கும் உள்ள எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், மம்தா பானர்ஜி ஆக சிறந்த தலைவர், மத்திய அரசே கண்ணில் வரட்டில் விட்டு ஆட்டினவங்க. கட்சி ஒரே தடவை தோல்வி அடையுது, இன்றைக்கி கட்சி செதறுது. நாளைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் யார் கையில் இருக்குன்னு தெரியாது. மம்தா கையில் இருக்குமா, யார் கையில் இருக்குன்னு தெரியாது. தாக்கரே பிறகு உத்தவ் தாக்கரே கையில், சரத்பவார் கூட கட்சி, தேசியவாத காங்கிரஸ், அந்த கட்சியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க கையில் இல்லை. அதே போன்று அதிமுக இன்றைக்கும் பல பிரச்சனைகளை தள்ளாடிக்கிட்டு இருக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தள்ளாடுது. ஆனாலும் எடப்பாடி அதை இழுத்து பிடித்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் திமுகக்குள்ளே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. தன்னுடைய மகனை அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஆட்சியை பிடிச்சி போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு வலுவான பேஸ்மெண்ட்டுக்கு காரணம் கலைஞருடைய அந்த தொடர்பு, கட்சிக்காரர்களுடன் குடும்பமாகிய பழகிய அந்த இது மைனஸ் ஆனதுனால தான் திமுக இப்போ வந்து இடரை சந்திச்சிட்டு இருக்குது. இதை கலையிலன்னா இவர்களுக்கு பிறகு திமுக நீடிக்குமான்றது தெரியாது. அவர் போட்டு வச்ச அந்த பேஸ்மெண்ட்டு தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றும் பேசப்படும் பொருளாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் பேசப்படும் பொருளாக இருக்கார். குறிப்பான அவரோட ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி பாருங்க, ஒரு பாரத பிரதமரையோ நம்மளுடைய நாட்டில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற மாநில முதல்வர்களையோ நம்ம கேள்வி கேட்குறது, ஏன் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டேங்கிங்க, ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண மாட்டேங்கிங்கன்னு. ஆனால் கலைஞர் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆணித்தனமாக ரிப்போர்ட்டர்ஸோடையும் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நிரூபிச்சுட்டு போயிட்டாரா ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணுற விஷயத்தில்? அப்படின்றதோட அதை தாண்டி அவர் பொதுமக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள்லையும் அவருடைய ஆளுமை வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இலக்கிய விழாவாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும். அப்போ மேடைன்றது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம், அப்படி பழகி போன விஷயம். ரெண்டாவது, தொண்டர்களோடு இருக்கிறதுன்றது அவருக்கு ஒரு ஜாலியான ஒரு விஷயம், பழகுவது, பேசுவதெல்லாம். பத்திரிகையாளர்கள் சந்திப்புன்றது அவருக்கும் சரி, பத்திரிகையாளர்களுக்கும் சரி சிறந்த அனுபவமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். அவருடைய சொல்லாடல் வந்து பயங்கரம், அதாவது பெரிய அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயம். அதற்கு பிறகு எந்த தலைவரையும் நான் அப்படி பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்கள் தலையை சீவிடுவேன்னு வடநாட்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சவால் விட்டுருக்காருன்னு. என் தலையை நான் சீவியே பல வருஷம் ஆகுது. அந்த இணைச்சி பேசுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து ஆண்டவனே. அதாவது சட்டசபையில் ஒன்றும் பண்ண முடியல, சபாநாயகர் ராஜாராம் இருக்கார் நினைக்கிறேன். இந்த ஆண்டவன் தான் வந்து இவங்களை அடக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் போன முறை ஆண்டவன் என்கிற முறையில் இவங்களாம் அடக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய எம்எல்ஏ காமாட்சி அவர்களை நக்கல் பண்ணது. மீனாட்சி கோயிலில் நகை எவ்வளோ தூரம் இருக்குங்கிற கேட்கும்போது காமாட்சி கேட்டுட்டாப்புல கோவப்பட்டப்ப மீனாட்சிக்கு என்ன சொன்னாங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் அதை இணைச்சி பேசுறதுன்றது அதுக்காக அது ஒரு புத்தகமாகவே ஒருத்தர் போட்டிருக்காரு. அதனால் அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக ரைட். அதே மாதிரி மூச்சை நல்லா இழுத்து விடுங்க ஐயான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்டர் சொன்னாராம். மூச்சை விடாமல் இருக்குது தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா. அது கடைசி காலகட்டத்தில் அந்த போரூரில் முதுகு தண்டு ஆப்ரேஷன் நடத்தப்போ. ரைட்ண்ணே. இப்போ தற்போதைய காலம்ண்ணே, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு மீண்டும் வந்து ஒரு 5000 பேரை சந்திக்க வேண்டிய ஒரு கூட்டம் வந்து திருச்சியில் நடந்துச்சு. அது திருச்சி கூட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த இடமும் வந்து சர்ச்சைக்குரிய பொருளாக போயிருக்கு. ஏன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் நடந்திருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த ஒரு சம்பவம். அதை விட்டுறலாம். அவர் பேசுகிற விஷயத்துக்கு நேற்று கிடைச்ச ஒரு எதிர்ப்பதம் திமுக சைட்லேருந்து ராசா அவர்கள் கொடுத்த பதிலடி எப்படி பார்க்குறீங்க? திமுகவினர் இந்த ஆட்சி இழந்ததே அவர்களால் ஏற்றுக்க முடியல. நம்ம ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றத இப்போ வரைக்கும் நம்ப மறுக்கிறாங்க.
ஏன்னா அவர்களுடைய அந்த ஜீன் அந்த மாதிரி, அவங்களுடைய டிஎன்ஏ அந்த மாதிரி. நம்ம தான் ஆள பிறந்தவர்கள், வேறு யாரும் வரமாட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மேலே இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. 200 சீட்டு, 180 சீட்டு, 190 சீட்டுன்னு ஆதரவு பத்திரிகையாளர்லாம் வச்சு பேச வச்சாங்க. அது மக்களுக்கானது. அதனால் அந்த நரேட்டிவை இவங்களே நம்பினாங்க. இப்போ கலைஞரை பற்றி நம்ம பேசணும். இதே கலைஞர் 2011 என்ன நடக்க போகுதுன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்லேருந்து பொதுவான மற்றவங்கள்ட்ட பேசலேருந்து அவர் எடுத்து வச்சுருந்து நேருவோட பேசும்பொழுது நல்லா வருது, நம்ம வெற்றி போனதெல்லாம் இல்லையா, 20 சீட்டுக்கு மேலே நம்ம வர்றது பெரிய விஷயம், பார்த்துக்கோங்க. அப்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பும் களத்தை ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இல்லாத தலைவர்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க. அதில் இவர் சொல்லலாம், முதல்ல இவரை சொல்லலாம், ரெண்டாவது விஜயை சொல்லலாம். இவரை ஏன் சொல்கிறோன்னா, இவர் தனித்திறமைன்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அது இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த தனித்திறமை இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு தனித்திறமை இருந்தது. மக்களை கவர்கின்ற அவருடைய வள்ளல் தன்மை, மனிதாபிமானம், இதெல்லாம் வந்து அவருடைய தனித்திறமை. அப்புறம் பெருவாரியான பொதுமக்கள், பெண்கள் குறிப்பாக அவர் மேலே கொண்டிருந்த அன்பு, அதற்கு அவர் இதாக நடந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எம்ஜிஆருடைய தனித்திறமை. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கட்சியை தன் பசம் வச்சிருக்கிறது, நிர்வாகத்திறன், இந்த மாதிரி விஷயங்களில் கலைஞருக்கு ஒரு தனித்திறமை இருந்தது. நடிகையாக இருந்து வந்தாலும் ஜெயலலிதா கிட்ட ஒரு தனித்திறமை இருந்தது. அதே இது நிர்வாகத்திறமை, கட்சி இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்தினது, அதிகாரிகளை கரெக்டாக எப்படின்றது நடத்தின நிர்வாகத்திறமை, ஆங்கில புலமை, ஒவ்வொரு விஷயத்துலையும் டெப்த்தாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம், இது எல்லாமே ஜெயலலிதாவுடைய தனித்திறமையாக இருந்தது. அப்படி நீங்கள் வந்து கடந்த ஆட்சியில் இருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. தனித்திறமைன்னு ஏதாவது நீங்கள் அவர்கிட்ட தேர்ந்தீங்கன்னா, அவரை கூட்டு போய் ஐயா இங்கே இந்த பைக்கை முறுக்குங்க இப்படி நடங்கன்னா அதுதான் அவருடைய தனித்திறமையாக இருந்தது. தன்னை வந்து ஒப்படைக்கிறதுன்றது தலைவனுக்கு அழகே கிடையாது. தன்னை கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறது, கட்சிக்காரங்கிட்ட ஒப்படைக்கிறது, நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்றவன் தலைவனே கிடையாது. ரெண்டாவது, கட்சியை வந்து ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடோடு பிடிச்சி கையில் கொடுத்துட்டு போகிறார் கலைஞர். ஆனால் அந்த கட்சியே சீர்குலைக்கிற வேலையில் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட போய் நிற்கிது. ஆளாளுக்கு புதிய கண்டுபிடிப்புகள், திராவிட மாடல் அது இதுன்னு. ஆனால் அது பின்னாடி தான் ஓடிக்கிட்டு அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த கூஜாக்கள் இவர்களை நம்பிக்கிட்டு கட்சியை கொண்டு வந்து இன்றைக்கி முட்டு சந்தில் விட்டுட்டு கொஞ்சம் பேர் எகிரிட்டாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க. இதுதான் அந்த கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்குது. கலைஞருக்கு பிறகு திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேசுறதுக்கு அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. சரி, இவர் தான் இப்படி இவருடைய பையன் அவராவது ஒரு தனித்திறமிக்க ஒரு தலைவராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா துறையில் தனித்திறமிக்கவராக இருக்கார். அந்த விநியோகம், அந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் அவர் நல்லா பண்ணுறாரு. ஆனால் அரசியலில் அவர் பண்ணுறாரான்னு பார்த்தா இன்னும் தலைவருடைய பையன்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் பார்த்துக்கிறாங்களே தவிர, தனித்திறமையாக இவரை தனியாக விட்டுட்டு நீங்கள் போராடி வாங்க அப்படின்னா அந்த போராட்ட குணம் கூட இல்லை அப்படின்றது தான் உதாரணம். அதே மாதிரி ஏன் விஜயை சொன்னோன்னா, நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த மாசுக்கு அவருக்கு சரியாக உழைத்திருந்தால் 150 தொகுதிகள் மேலே ஜெயிச்சிருப்பார். அப்போ ஏனோ தானோம் என்று உழைத்து கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு தவறான கணிப்புகள் ப்ளஸ் பல விஷயங்கள்னால 108ஓடு சுருங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு திருச்சியில் அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கூட உழைச்சிருக்கணும். ஆமாம், கொஞ்சம் கூட உழைச்சிருந்தா கொஞ்சம் கூட கொடுத்துருப்பாங்க. எதுவும் கடுமையாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களோட அளவலாவி அவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பேசியது மாதிரி கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுப்பாங்க? எதை வச்சு யாட்டப்பா கேட்ட ஓட்டு எதை வச்சு கொடுத்தாங்க? சினிமா கவர்ச்சி என்பதை தாண்டி வேறு எதாவது வைத்து கொடுத்தாங்க. இல்லை, அது கூட அவர் யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப ஒரு கவர்ச்சின்னு சொல்லி நிப்பாட்டினது. என்ன சொல்ல வந்தாலும் நமக்கே புரிஞ்சுறது தெரியுது. ஒரு முதல்வருக்கு புரோட்டோகால் இருக்குது. நீங்கள் ஜென்சி இப்படி தான் பேசணும், அந்த மாதிரி தான் பேசணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் சொல்லிக்கலாம், ரைட்டு. அந்த மாதிரி தான் நான் இருக்கணும், நான் புதுமையானவன், நான் தெளிவானவன், நான் ரொம்ப மாடர்ன், நான் வந்து உங்களை மாதிரி பூமர் கிடையாது அப்படின்னா இப்படி சொல்கிற எல்லோரும் திருமணம் செய்யும் பொழுது நான் வெறும் மாலை எடுத்து மணமகள் கழுத்தில் போடுவேன், அவர் எனக்கு போடுவார், அதோட திருமணம், அவ்வளோதான். அப்படி நடத்திட்டு போக தைரியம் இருக்கா? புரோகிதர் வச்சு சடங்குகள் வைத்து பட்டு வேஷ்டி கட்டி எல்லாம் பண்ணி தானே பண்ணுறீங்க. ஆமாம், வரதட்சணை வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்கல்ல. இதெல்லாம் பூமர்த்தனம் இல்லையா? இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கிரக பிரவேசம் இருக்குது, பசுமாட்டால் ஏன் பசுமாட்டை கூட்டு வரணும்னு கேட்குறீங்களா? ஏன் புரோகிதர் வச்சு பண்ணணும்? வீட்டை திறந்து போக வேண்டியதானே? ஆமாம், அப்படின்னு போக வேண்டியதானே? இதெல்லாம் என்னையா பழைய பஞ்சாங்க அது அப்படின்னு போகிறீங்களா? கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களா? சர்ச்சுக்கு போகாமல் இருக்கீங்களா? பள்ளிவாசல் போகாமல் இருக்கீங்களா? எதுக்கு போகணும்? நீங்கள் தான் மாடர்ன் ஆகிட்டீங்களே.
நீங்கள் நவீன சிந்தனையாளர் தானே? சிந்தனையாளர். உங்கள் நவீன சிந்தனை எதில் பயன்படுது? அப்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வசதியாக எடுத்துக்குவீங்க. பேசுகிறதுல உங்களுக்கு பேச வரலன்னா கொலிக்கலாக பேசுனா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நவீன விஷயம்னு எடுத்துக்குவீங்க. மற்ற விஷயங்களில் வந்து பழமையை பின்பற்றுவீங்களா? அம்மா பழமை புதுமைன்னு வச்சுக்கிட்டா அம்மாவை அம்மா தானே இப்போவும் கூப்பிட்றோம். ஆமாம், மம்மின்னு வேணால் மாற்றிக்கிட்டோம். மான் வேணால் கூப்பிட்டுக்கலாம். அது மான்னு கூப்பிட்டா இந்தியா ஆகிடும். அத்தைன்னு கூப்பிட முடியுமா அம்மாவை? கூப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி பேசுகிறதுக்குன்னு சில இது இருக்குல்ல. அப்பா கிட்ட பேசுகிறதுக்கும் நண்பர்கள்ட்ட பேசுறதுக்குமே வித்தியாசம் இருக்கா இல்லையா? நண்பர்கள்ட்ட பேசுறது போய் அப்பாட்ட பேச முடியுமா? இல்லை அப்பாட்ட சீரியஸாக பேசுகிறோமா நண்பர்கிட்ட பேச முடியுமா? மனைவியிடம் பேசுகிற விஷயங்களும் அம்மாவிடம் பேசுகிற விஷயங்களுமே வித்தியாசம் இருக்கா? அப்போ நீங்கள் முதல்வராக உங்கள் கட்சி தலைவராக நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு முதல்வராக பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லைண்ணா, இவரோட அணுகுமுறையை பார்த்து அமைச்சர்களே இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு ப்ரெஸ் ஹேண்ட்லிங்லாம் எந்த மாதிரி போகும்? இதுதான் நடக்கும். இன்னொன்று, முதல்வராக நீங்கள் உங்களுக்கு ப்ரோட்டோக்கால்லாம் ஏற்றுக்கிறீங்களா? போலீஸ் சல்யூட்லேருந்து போலீஸ் அணிவகுப்புலேருந்து மரியாதைலாம் ஏற்றுக்கிறீங்களா? மாட்டு கூட ஏற்றுக்கிறீங்க. அங்கே தவிர்த்துட்டு போங்களா? நான் அதெல்லாம் முடியா, அதெல்லாம் போலீஸ் மரியாதைலாம் வேணாம் போ அப்படின்ட்டு போக வேண்டியது தானே. அங்கே மட்டும் ஏற்றுக்கிறீங்களா? காரணமாக ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம். அப்போ முதல்வராக தானே நீங்கள் பேசணும். அதற்கேற்ற தரமான பேச்சில் வரணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க? கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க கேட்குறாங்க. அதை கூட எதிர்பார்க்க கூடாதா? தீர்ந்து போன சக்தின்றீங்களா? அந்த தீர்ந்து போன சக்தி இல்லைன்னா கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு யாராவது கை கொடுத்துருப்பாங்களா? இல்லை, அந்த தீர்ந்து போன சக்தியோட ஓட்டு வேணும்னு சொல்லி ஏன் போய் நின்னீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. தீர்ந்து போன சக்தியோட கூட்டணிக்கு போய் பேசுனீங்க. தீர்ந்து போன சக்திக்கு ஆட்சிக்கு 108 வந்தோடனே போய் உதவி கேட்டீங்க. தீர்ந்து போன சக்தியிலேருந்து ஆளை பிடிச்சி 4 பேர் உள்ளே போட்டிருக்கீங்க. தீர்ந்து போன சக்தியிலேருந்து வரவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறீங்க. அந்த தீர்ந்து போன சக்தியை 3 இடத்துக்கு அனுப்பிடுறேன் அந்த தொகுதியில். அப்போ தீர்ந்து போன சக்தி. அதனால் ஆணவமும் ஏளனமும் இந்த இதெல்லாம் வந்து அரசியலில் உதவாது. அது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் அப்படியே அவங்க முன்னாடி இருக்க நான் உதயநிதிக்கு சொன்னதான் இவருக்கும் சொல்கிறேன். உங்கள் முன்னாடி இருக்கிற 100 பேர் 1000 பேர் ஆர்ப்பாரிக்கிறதுக்கு வந்து உலகம் இல்லை. அதுக்கு வெளியே தொலைக்காட்சிகள் மூலியமாக பல விஷயங்களை உங்களை கவனிச்சிட்டு இருக்கிற பொதுமக்கள் மத்தியில் உங்கள் மரியாதை குறையும். அதை அவர் ஃபாலோ பண்ணிடணும்னு தான் நம்மளுடைய கோரிக்கை. நேற்று ஆர்எஸ் அவருடைய பதில், நம்ம உங்கள் கவர்னன்ஸை தான் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். தினசரி நடவடிக்கைகள் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு, கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, பேச மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. நாங்கள் பேச தான் செய்வோம். அது கரெக்டு தான், அது நல்ல விஷயம். அதே நேரம் சட்டம் ஒழுங்கு, இந்த பெண்கள் பாதிப்பு இதை பற்றி கேட்கறதுலாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒழுங்கான வாரணம் ஆட்சி நடத்தலை. ரெண்டாவது, உங்களுடைய தறிக்கட்ட அந்த ஆட்சியுடைய அந்த நீட்சி தான் இப்போ வந்து அனுபவிக்கிறோம். இன்றைக்கி பப்புக்கும் பாருக்கும் 17 வயசு 18 வயசு பொண்ணுங்க போகிறாங்க. அது மத்தியான டைம்ல. மத்தியானம்ல மத்தியான டைம்ல கொடூரமே அதான். நீங்கள் பாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க? பப்புகள் எப்படி அனுமதிச்சிங்க? அதுலேயும் கூட குறிப்பிட்ட சில இடங்களில் சொல்லப்போனால் மக்களுக்கும் தெரியுமா தெரியாதுன்னு இல்லை, பல இடங்களில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதாவது நீங்கள் இது வாங்கினீங்கன்னா, லிக்கர் வாங்கினீங்கன்னா ஃபுட்டு ஃப்ரீ சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இது வந்து பல இடங்களில், குறிப்பாக சொல்ல போனால் கோயம்பேடு சம்மந்தப்பட்ட பல இடங்களில் இது நடக்குது. இது வந்து இது யார் கொண்டு வருவா? நீங்கள் லிக்கர் வாங்கினா உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீனா 2 பேருக்கு 1 பீர் ஃப்ரீ. இதெல்லாம் எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை? பெண்ணை அழைத்து கொண்டு வந்தால் என்ட்ரி ஃப்ரீ. இது நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இது இருந்தது பப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைகுறை உரையோட ஆட்டோவில் வந்து இறங்குங்க. அதை எங்கள் ஆட்டோவை ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட இறங்கிட்டு நடந்து வருங்க. ஏன்னா இவங்க ஒரு மேல்தட்டு ஒரு மக்கள் பண்ணிட்டு வராங்க. இவங்க யாருன்னா சிங்கிளாக வருவாங்க. அங்கே கொஞ்சம் பேர் காத்து கிடப்பான். இந்த வேலை செய்கிறவன், ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவன், அவன் வந்தவொடனே 2 பேரும் கை கோத்துக்குவாங்க. அதுக்கு ஏதாவது இவங்களுக்கு காசு கொடுப்பாங்களான்னு தெரில. 2 பேரும் போய் உள்ளே போவாங்க, அனுமதி ஃப்ரீ. உள்ளே போய் டான்ஸ் ஆடுறது, மற்ற தொடர்புகள், மற்ற விஷயங்கள். மது அருந்துறது. அதை என்ன அப்படி எந்த நாட்டு கலாச்சாரம் இது? இதை ஏன் அனுமதித்தீர்கள்? தமிழ் சொன்னீங்களே, இந்த பப்பு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டில்? தடையற்ற முறையில் பப்புகளை திறக்க வச்சது, பார்களை திறக்க வச்சது யார்? எங்கே? இந்த கலாச்சாரத்தை இங்கே தமிழ் மக்கள் மத்தியில் ஊடுருவ விட்டது யார்? அதையும் தாண்டி நம்ம கேட்க முடியும். பார் வித் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்தது யார்? அதுதான் பெரிய ஒரு இங்கே ஒரு விஷயம். ஏன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற இடத்துல, குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் இடத்துல பார் வித் ரெஸ்டாரண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த கலாச்சாரம் கடந்த 5 வருஷத்துல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில். கிடையாது. அப்போ எங்கேயுமே வந்து சாதாரண மக்கள் நடமாட முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கிட்டீங்க. ரெண்டாவது, பார்கள், மது இந்த மாதிரி விஷயங்களில் 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அனுமதிக்கணும்னு விதி இருக்குது. ஆமாம். ஆனால் இந்த கோயம்பேடு சம்பவத்தில் 18 வயசு பெண்ணும் 17 வயசு சிறுமியும் உள்ளே போயிருக்காங்க. கூட போன பசங்களும் 20 வயசு. இதுதான் எப்படி அனுமதிக்கிறீங்க? காவல்துறை என்ன பண்ணுது? இந்த ஆட்சி வந்ததுலேருந்து நம்ம சொல்கிறது, சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கும்.
முதலமைச்சருக்கு. ஆமாம். அதிகாரிகளுக்கு புதுசு இல்லைல்ல. அப்போ அவர்கள் வந்து நீ என்ன பண்ணணும், ஜெயலலிதா மாதிரி சொல்லணும், ஒரு வாரத்தில் இதை சரி பண்ணலன்னா தொலைஞ்சிங்க, இங்கே இருக்க மாட்டீங்க, தூக்கி நான் வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு மாற்றிடுவேன்னா எப்படி வேலை நடக்கும் தெரியுமா? நீங்கள் உட்காந்து மயிலர்கள் அவங்கள தடை வருதும், அவங்க திருப்பிட்டு இவங்க தடை வருதும். என்ன நான் யாரை ஏமாத்துறீங்க? கொஞ்ச நாளில் சரி பண்ணுவோம், கொஞ்ச நாள் யார்கிட்ட ஏமாத்துறீங்க? இல்லை, விஜய் அவர்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக எனக்கு ஓட்டு கிடச்சின்னு விஜய் அவர்கள் பெருமையாக சொல்கிற அதே சோசியல் மீடியாவால் தான் இன்றைக்கி 2 உயிர்கள் போயிருக்கு. அது இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகின உறவு தான். அந்த அம்மா வெளியூர்லேருந்து இந்த அம்மா வீட்டுக்கு வராங்க, இந்த அம்மாவுடைய பெற்றோர் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்களாம், இவங்க பப்புக்கு போகிறாங்களா. இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் ஓட்டு வாங்கினதை பற்றி பேசுகிறீங்க, இதை சொல்கிறீங்க. இந்த ஜென்சியை காப்பாற்றுங்க. இந்த ஜென்சியோட அந்த ஜென்சி சேர்தான் உள்ளே போய் டான்ஸ் ஆடுறாங்களாம். கூட ஆடுறவங்க யாருன்னு பார்த்தா தமிழ் வழக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேட்டால் நாங்கள் வந்து இந்த ஜாதி கட்சி சேர்ந்தவங்களாம். அது ஒரு புலிப்படையே, அது ஒன்று. இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அந்த கொடியை மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். அப்புறம் அவங்களுடைய வேலையை பார்த்தீங்களா? அதுக்கு மேலே நீ அரசியல் பண்ணுறான்னா பாரில் போய் டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் டான்ஸ் ஆடலாம், காலை மீச்சாங்களாம், பாலியல் சீண்டலாம். 17 வயது பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தா போக்சோ சட்டம். 17 வயசு பொண்ணும் 18 வயசு பொண்ணையும் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்கன்னா பார் பவுன்சர் என்ன பண்ணாங்க, பார் உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்க, சோதிக்க வேண்டிய லா அண்ட் ஆர்டர் போலீஸ் என்ன பண்ணுது, அந்த கலால் பிரிவு போலீஸ் என்ன பண்ணுது, இவர்கள் மேலே என்ன நடவடிக்கை? பாருக்கு மட்டும் சீல் வச்சா போதுமா? போக்சோவில் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம்ல. இதுக்கு அடுத்து மற்ற பார்ல என்னைக்கு ரைடு போவீங்க? இது ரைடே போகலையே. நீங்கள் எப்படி போவாங்க? தொடர்ந்து மயில் இறக்க வச்சு வரண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதே ஆஃபீஸர்ஸ் அதே இது. இப்போ சென்னையில் இருந்தால் எத்தனை பேரை மாற்றினீங்க? ஒன்றுமே இல்லையே. சென்னையுடைய கமிஷனர், ஆமாம், மாற்றிருக்கீங்க. அடிஷனல் கமிஷனர்ஸ், ஜாயின்ட் கமிஷனர்ஸ் யாரையா மாற்றிருக்கீங்களா? கமிஷனர் மாற்றிருக்கீங்க, டிஜிபி மாற்றிருக்கீங்க. கமிஷனர் எங்கே மாற்றினாங்க? அமல்ராஜ் அவர்கள் மாற்றிருக்கப்பட்டாங்க. இப்போ புதுசாக கமிஷனர் மாற்றிருக்காங்க. கமிஷனர் மாற்றிருக்காங்க, டிஜிபி மாற்றிருக்கீங்க. அப்புறம் வேறு என்ன கொண்டு வந்துருக்கீங்க மாற்றம்? அதனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும்னா சாட்டையே சுழற்றணும். மயில் இறக வச்சு வருடுனீங்கன்னா திருப்பிக்கிட்டு அவங்க நல்லா வருடுவாங்க. ஆமாம் சார், இல்லை சார், நீங்கள் நம்மகிட்ட வேலை செய்கிற ஆளை ஒரு 10 நாள் லீவு போடுறாங்க அப்படின்னா பார்த்துப்பா அப்படியா, ஐயோ வரும்போது வண்டி மிஸ்ஸா, ஐயோ பார்த்துப்பா, அப்படி இப்படின்னே உருட்டிகிட்டு இருந்தால் அவங்களும் உருட்டுவாங்க. அப்போ நியாயமான காரணம் இல்லாமல் மற்ற காரணங்களுக்கு பண்ணனா நான் வந்து இது பண்ண மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் தானா நீ தலைமைச் செயலகத்தில் பயோமெட்ரிக் 3 நாள் லேட்டாக வந்தால் 1 நாள் கட்டு. இப்போ எப்படி வருவாங்க? இதுக்கு முன்னாடி இவங்க இது என்ன அது என்ன, இவங்க செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் என்ன, இவங்க வர்றது என்ன, டைம் என்ன, வந்தவொடனே டீ குடிக்க போயிடுறது, வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து ஒர்க் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணிட்டு டீ, மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு லஞ்சு. இப்படி தானே பார்க்குறோம் அரசு ஊழியர்கள். இதில் மக்கள் ஏன் யார்கிட்டயா போய் ஓட்டெடுப்பு நடத்துங்க, மக்களுக்கு அரசு ஊழியர்கள் மேலே மரியாதை இருக்கா பாருங்கள். ஏன் இல்லை? அலட்சியம், திமிரு, ஆணவம் ப்ளஸ் வேலை செய்கிறதுல பிரச்சனை. வர்றவங்கள்ட்ட ஒரு பதிலை கூட ஒழுங்காக சொல்கிறது கிடையாது. மாவட்ட அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயல் அதிகாரிகளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம ஏன் மக்களோட போய் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பண்ணாமல் இப்படியே உருட்டிக்கிட்டு இந்த வசனம் பேசிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சாட்டையை அவர்கள் சுழட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்ண்ணே. தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், வார்த்தை வந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருங்கிற வார்த்தையை வந்து முதல்வர் அவர்கள் சொன்னபோது இந்த ராசா அவர்களும் அதே மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்களே அதுக்கு பேர் நாங்கள் என்னன்னு சொல்கிறது, மேலாண்மை அறிவாளிகளா அந்த மாதிரி. ராசாவை விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அவரோட மிகப்பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நிறைய வார்த்தைகள் வாங்கலாம். ராசாவை விட்டுருங்க. நல்லா பேசினா தான் ராசாவுக்கு மரியாதை. இதெல்லாம் வந்து இது கிடையாது. இந்த ஆணவ தோணியை இல்லை, நேற்று அவர் பேசும்போது நீங்கள் திமுக இந்த ஆணவ தோணியை விட்டுருணும். அதுதான் அமைச்சர்லாம் யோக்கியர்களா, உங்கள் அமைச்சர்கள் பேச தெரியல. நீங்களாம் ரொம்ப அழகாக பேசுனீங்களே, தெரியாது, கல்லெடு தெரிக்க வந்தீங்களே. நீங்கள் யோக்கியர்கள் கிடையாது. அவர்களை செயல்பட விடுங்கள், முடிந்தால் ஆலோசனை சொல்லுங்கள், மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டிப்பான. ரைட். இன்றைக்கி அதிமுகவோட பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு, நய வஞ்சகத்தோடு துரோகத்தை வீழ்த்தி களத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த நயவஞ்சக துரோகம் களத்தில் வந்து சந்திப்போம், வீழ்த்துவோங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. எங்கே இருந்தார்? யாரை சொல்கிறான்னு தெரியல. அதுதான் ஒரு பெரிய குழப்பங்கள் கூடி விட்டார்கள். அப்புறம் எங்கே நயவஞ்சகம்? 2 பேர் மட்டும் வெளியில் நிற்கிறாங்க. அந்த 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அவர் விஜயபாஸ்கர் சாவியை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரும் அதிமுகவில் திரும்ப வர்றதுக்கான இது இல்லை. அப்போது இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. நயவஞ்சகம், துரோகம், இதற்கு பின்னாடி தலைவராக மற்ற விஷயங்களில் அவர் கரெக்டாக இருக்கார், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்ல முடியாது. ஆனால் கட்சியினரை அரவணைத்து செல்றதில் நீங்கள்
கொஞ்சம் உங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கணும். மாற்றலைன்னா என்னைக்கு இருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் சிக்கலை தோற்று அது உருவாகிட்டே இருக்கும். அப்போ கட்சியினரை அரவணைக்கிற போக்கு தான் ஒரு தலைவனுக்கு ரொம்ப முக்கியம். வெளியில் போகிறவங்க மனம் திருந்தி வர்றாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்தா கட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். வெளியில் போகிறவங்க போங்க அவங்கள உள்ளே சேர்க்க மாட்டேன்னா அது வந்து நல்லா இருக்காது. அது கட்சிக்கு மீண்டும் துரோகிகளை சேர்க்கலாமான்னா யார் துரோகின்னு எப்படி நீங்கள் என்ன பட்டியல் வச்சுருக்க முடியும்? எதை நீங்கள் வைக்க முடியும்? அப்போ உங்கள் கூட இருக்க கேபி முனுசாமி என்ன சொல்லுவீங்க? ஓபிஎஸ் கூட போயிட்டு வருது மாதிரி பல பேர் யார் எங்கே துரோகத்தனம் என்ன நத்தம் விஸ்வநாதன் உங்களுக்கு 2வது இடத்துல இருக்கார். அவரை நீங்கள் எதில் சேர்ப்பீங்க? அதனால் இது துரோகத்தனம் அது துரோகத்தனம் வரையறை கிடையாது. எல்லோருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்குது. ரெட்டையிலை பாதுகாக்கணும், அதிமுகவை பாதுகாக்கணும், மீண்டும் அந்த ஆட்சியை கொண்டு வரணும்னு. அதில் ஒன்று அந்த ஒரு கருத்தில் ஒன்று சேரும் பொழுது அதுதான் முக்கியம். மற்றபடி யாரும் துரோகின்னு சொன்னேன். நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட எந்த வித இதுவும் இருக்காமல் தான் லாஸ்ட்டில் திமுகவுக்கு போகிறாரு. அவரை கூப்பிட்டு ஒரு வாரமாக உட்கார வச்சுருந்தா என்ன பண்ண போகிறாரு? அவர் பண்ணதெல்லாம் பல இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனாலும் சில விஷயங்கள் இப்போ கருவின் குற்றம்னு எழுதின நாஞ்சில் மனோகரனை தான் வீடு தேடி போய் கலைஞர் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாரு. அது எவ்வளோ பெரிய மோசமான கவிதை தெரியுமா? இல்லைண்ணே, எல்லாத்தையும் விட தீப்புரி அருமத்துக்கு செஞ்சு கொடுத்ததே அம்மா அவர்கள் தானே கடைசி காலகட்டங்கள். அந்த சொல்கிறது தலைவர்களை சொல்கிறேன். தலைவர்களில் நமக்கு கீழே வரைக்கும் பார்த்தா கூட அது எப்படி செய்யப்பட்ட வேலை. அப்போது அந்த மறப்போம் மன்னிப்போம்ன்ற வார்த்தை தான் அண்ணாவுடைய இது. அந்த மறப்போம் மன்னிப்போம்ன்றது கொஞ்சம் கட்சிக்கும் தேவை. எல்லா காலத்துலேயும் எல்லோரும் லாப நோக்கோடு தான் வர்றாங்க, எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கட்சியில் பயணிக்கிறாங்க. ஆனால் பொது நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நோக்கத்தில் கரெக்டாக இருக்காங்களா? அவ்வளோதான். அதை தான் பார்க்கணும் முக்கியமாக. அதை தாண்டிலாம் யோசிச்சோன்னா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இது காலம் மாறிக்கிட்டே வருது. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறான்றாங்க. அப்போ 4வது ஒரு புதிய கட்சி உதயமாச்சுன்னா இன்றைக்கி மாறுதலை தேடி இது பண்ணுறவங்க உங்ககிட்ட வருவாங்களா, அண்ணாமலைகிட்ட போவாங்களான்லாம் சிக்கல்லாம் இருக்குது. அப்போ எதிர்கட்சியாக எவ்வளோ வேகமாக செயல்பட்டு மக்களை ஈர்க்கின்ற இவங்க தான் ஆட்சிக்கு சரியான ஆள்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒர்க் பண்ணணும். உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ மக்களுடைய நம்பிக்கை பெற அந்த கட்சி அவ்வளோதான் அந்த கட்சின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு செகண்ட் ஆகாது மனசு மாறுறதுக்கு. இப்போ திமுக இவ்வளோ தோல்வியை தழுவியும் இன்னும் அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குது. வரும், ஆனால் இப்போதைக்கு வராமல் வரல. அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அப்படியே ஒரு 2-3 மாதம் தள்ளி கடந்துட்டா அதுக்கப்புறம் இதாகாது. இன்றைக்கி பாருங்கள், மம்தா பானர்ஜி கட்சியே அவங்க கையில் இல்லை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. அப்போ அது காரணம் என்ன? தாந்தோண்டித்தனமாக எடுத்தெறிந்தத்தனமாக பண்ணுறதோட விளைவு இன்றைக்கி அங்கே எல்லாருமே பிஜேபி கூப்பிட்டா வந்துடுவானா? அப்போ அதையும் தாண்டி ஒரு ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் வெளியே இப்போ அப்படிப்பட்ட பிஜேபி அங்கே பண்ணுறதை ஏன் இங்கே திமுக பண்ண முடியல? அதான் தெரியல. ஏன் அதிமுக பண்ண முடியல? அது உணர்வாலும் ஒன்றி போயிருக்கிறது கட்சி முக்கியம். அதனால் பல விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டியது. கிரீஷோடங்கர் அவர்கள் நீ பேசுனது தானே, இந்தியா கூட்டணியில் வந்து திமுக இருக்குது, அது வந்து தேசிய லெவலில் பார்க்கப்படுற ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் திமுக அந்த கூட்டணியில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இங்கே தாவேகா கூட்டணி தமிழ்நாடு கூட்டணிக்கு இன்னும் பேர் வைக்கலைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? தமிழ்நாடு தாவேகா கூட்டணி தமிழ்நாடு கூட்டணிக்கு பேர் வைக்கணும், வைக்காமல் இயங்கிறதுலாம் சரியில்லை. அதே நேரம் கிரீஷோடங்கர்னு எப்போவுமே இதே தான் வேலையா? யார் கூடயா ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னவரும் இவர் தான். ஆமாம். இப்போ காங்கிரஸில் இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னு சொன்னவரும் இவர் தான். காங்கிரஸே இல்லைங்க. நான் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்தியா கூட்டணியில் ஏது காங்கிரஸ்? அதானே உள்ளே உட்காந்து மூட்டை பூச்சி வெள்ளம் பண்ணது இல்லை. அப்போது இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இருக்குன்றீங்க? அப்போ என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை வந்து உருவாயிருக்குது அவங்கள்ட்ட? தெரியல. புதுசாக எதாவது கிளம்பிருக்காங்களா? மீண்டும் தாவைக்கா விட்டு வெளியே வர போகிறீங்களா? இல்லை ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா? அவர் 10 நிமிஷம் தானப்பா போய் பார்த்தாரு. 2 குதிரையில் யாரும் சவாரி பண்ண முடியாது. ஆமாம். ராகுல் காந்தியே ஒதுங்கி போயிட்டாருன்னா இப்போ என்ன கிரீஷோடங்கருக்கு புதுசாக இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குன்னு? இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பாஜக ஒரு லைன் எடுக்கிறாங்க. அவர்களுடைய 2-3 திட்டங்களுக்கு தேவைப்படுது. அது பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ரசா நீ அங்கே இல்லை, எங்கள் கூட தான் இருக்கிற அப்படின்னு இவங்களா கழட்டி விடுவாங்க. அப்புறம் இவங்களா இருக்குன்னாங்கன்னா, ஆனால் திமுக பாஜக பக்கம்லாம் எடுத்தாங்கன்னா திமுக கதையை முடிச்சு தான். கலைஞருக்கு பிறகு திமுக தேய்ந்து போனது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த முடிவை அவர்கள் எடுத்தாங்கன்னா அவ்வளோ நாளாக கட்டமைச்சு வச்சுருக்காங்களே. அந்த ஒரு சக்தி பாசிச சக்திக்கு எதிரான பாஜக பாசிசம் அதில் வந்து உடஞ்சி நீங்கள் நான் ரகசியமாக உறவு வச்சுட்டு ஊருக்கே தெரியும். நான் பகிரங்க உறவு வச்சிங்கன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கலைஞர் இல்லை. அது கலைஞர் சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி தொண்டர்கள் எனக்கு இல்லை. அது அழகாக எழுதிடுவார் கடிதத்தில். ஆமாம், எழுதியே அதை கன்வின்ஸ் பண்ணுறோம். ஆமாம்,
இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பாஜக கூட சேர்ந்த பிறகும் 1000 விளக்கு விசன் போன்றவர்கள் அதே கட்சியில் தான் இருந்தாங்க. அவங்க தாடியை வேறு எடுக்க சொன்னார் இவர். இது எங்களுடைய இது சுண்ணத்துன அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டமும் இது இல்லை. அதனால் திமுகவுடைய முடிவுரை எழுதுகிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாண்ணே. இறுதியாக என்னோட கேள்விண்ணே, அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்களே பேசிட்டீங்க. நேற்று 2 தினங்களாகவே வந்து ஹெட்லைன் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு லீடர் புதுசாக உருவாக போகிறாரா தமிழகத்தில் ஒரு கட்சிங்கிற போர்வையில்? ஏன்னா கேட்டால் அவங்கள ஆட்கிட்ட பேசுகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகர்கிறார். ஒன்று நான் உறுதியாக சொல்லுவேன், பாஜகவில் இருக்கிற மனநிலையிலிருந்து அண்ணாமலை வெளியே வந்து விட்டார். ராஜினாமா முடிவை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் அவர் பாஜகவில் இல்லை, இருக்கிற முடிவில் வந்து வெளியில் வந்துட்டார். அடுத்து தனி கட்சியாக இயக்கம் எப்படி கொண்டு போகிறதுன்றதுக்கான நாள் எடுக்கும். பாஜகவில் இருக்கவங்களெலாம் கூட்டு வந்து கட்சி ஆரம்பித்தா நல்லா இருக்குமா? அது கிடையாது. அதனால் அண்ணாமலை வந்து அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். ஏன்னா இது உள்துறை அமைச்சர் மீண்டும் ஈவினிங் சந்தித்து பேசியிருக்காரு. அதான் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருப்பார். கட்சியில் என்னென்ன பிரச்சனை, தான் இயங்காமல் போனது என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஆசீர்வாதம் வாங்க போயிருப்பார் அப்படின்னு கூட வச்சிங்களேன். இல்லைண்ணே, நேற்று வந்து தமிழகத்தில் பாஜகவில் ஒரு தலைவர் இருக்காருன்னு சொல்லி மேலிடமே நம்பி ஒரு தலைவரை வர நைட்டு கூப்பிட்டுருக்காங்க, டெல்லிக்கு வாப்பான்னு சொல்லி நயனானந்தன் அவரில். அது இருக்க வேண்டியதான். ஏன்னா பல தலைவர்கள் போட்ட மாட்டிருக்கோம், இவர் போட்டவே அங்கே மாற்ற வேண்டியதான். இல்லை உண்மையிலே தலைவர் இருக்காரானே? இருக்கா. இந்த தோல்விக்கு அப்புறம் நடந்த ஒரு இடத்துல கூட தலைவர் இருக்கிற பேரையும் பார்க்க முடியல. அறிக்கைலாம் விடுறாருங்க. தாவேகாக்கு எதிராக அறிக்கை நேற்று இந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சது விஷயத்தில் கூட உடனே அறிக்கை அவருக்கு அறிஞ்சு தான் அந்த அறிக்கையே வருது. ஆமாம், அதோட பிரச்சனை இல்லை. ரைட்டா, மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்து பண்ணுங்க.